வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். இளைஞர்கள் போதைப் பொருள் பழக்கமற்றவர்களாகவும் ஆரோக்கியமானவர்களாகவும் செயல்படும் போது மட்டுமே வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வை நனவாகும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். டெல்லி பல்கலைக்கழகத்தில் போதைப் பொருள் இல்லாத வளாகம் பிரச்சாரத்தில் இன்று உரையாற்றிய அவர், போதைப்பொருள் பழக்கம் ஒரு சமூக சவால் என்றும் பொது சுகாதார பிரச்சினைக்கு ஒரு அச்சுறுத்தல் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று காந்தி நகரில் உள்ள மான்சா நகராட்சிக்காக 260 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். இதில் பல்வேறு சாலை இணைப்பு திட்டங்கள், சுகாதாரம், குடிநீர் திட்டங்கள் மற்றும் மான்சாவில் உள்ள கலை மற்றும் வர்த்தக கல்லூரியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள விளையாட்டு வளாகத்தின் திறப்பு விழா ஆகியவை அடங்கும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த ஆண்டு புதுடெல்லியில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கான சின்னம், கருப்பொருள் மற்றும் இணையதளத்தை இன்று தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த உச்சி மாநாட்டின் போது உலகளாவிய பெரும் நலனுக்காக பிரிக்ஸ் நாடுகளின் ஆற்றலை ஒன்றிணைக்க இந்தியா முயற்சி செய்யும் என்று கூறினார். இந்த ஆண்டு பிரிக்ஸ் அமைப்பு தனது 20 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது என்றும் இந்த காலகட்டத்தில் அது வளர்ந்து வரும் பொருளாதாரங்களுக்கு இடையே ஒரு சிறந்த தளமாக வளர்ந்துள்ளது என்றும் கூறினார். 2026 இந்தியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று புதுடெல்லியில் உள்ள இந்திரா காந்தி உள் விளையாட்டரங்கில் தொடங்குகிறது. 2 முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்ற PV சிந்து இந்த போட்டியை வழிநடத்துகிறார். ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென் மற்றும் ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் முதல் சுற்றில் எதிர்கொள்கின்றனர். முன்னாள் உலக சாம்பியன்ஷிப் பதக்கம் வென்றவர்களான கிடாம்பி ஸ்ரீகாந்த் மற்றும் HS பிரணாய் ஆகியோரும் இந்த போட்டியில் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.